தேவராஜ் வந்திருக்கேன். எந்திரி. என்னால தானே உனக்கு இந்த நிலைமை. இது நம்ம ரமணா இல்ல, வேற ரமணா. டீம் மேட்ச் தெரியாம பைத்துக்க. நானும் வந்து பார்த்தோம்னா சரி ஒரு எல்லை மீறி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீமில் போயிட்டு ஒரு மீம் பேஜில் போயிட்டு கமெண்ட் பண்ணேன். தம்பி இந்த மாதிரி எல்லை மீறி போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு போகிற மாதிரி இருந்துச்சு. கீழே வந்து பார்த்தா என்ன திட்டுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு முதல் என்னோட கெஸ்ஸு, இது வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க போதில்ல தெரில, ஆனால் இது என்னோட கெஸ்ஸு. ஒரு டைம் வந்து விஜய் சித்து டீம், அவரோட டீம் வந்து தலைவனை பார்க்க போனாங்க. அது எப்போனா கூலியோட ரைட்டிங் ஸ்டேஜ் டைரக்ஷன் டீமில் உட்காந்துருப்பாங்க, அந்த ஸ்டேஜில் போனாங்க. அப்போ போகும்போது இவர் ஒரு கலாய் போட்டு விட்டாரு. அதுக்கு தலைவன் வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாரு. அது அப்படியே முடிஞ்சிருச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய போட்டோஸ் அங்கெல்லாம் பார்க்கும்போது நான் கேட்டேன், இது வந்து தேவர் மகன்ல கமல் சார் போல அந்த ஸ்டைல் ஃபங்கை பற்றி தான் பேசினாங்க. அந்த ஃபங்க் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு நிறைய பேர் வச்சு மீம் ஆயிருக்கேன். நம்ம தலைவன் தனுஷ் வச்சே மீம் ஆயிருக்கு. அப்போ லோகேஷ் அடிக்கிறதுல பெரிய விஷயம், ஆச்சரியம் எதுவும் இல்லைனாலும் இருந்தாலும் எனக்கு மேபி இருக்கலாமான்னு தோணுச்சு. கோகேஷ் கனகராஜா அடிக்கிறதுக்கு இந்த ஆர்ஜினும் ஒரு வாய்ப்பு. எப்படி அப்படின்னா தலைவன் வந்து ஒரு கெட்டப்லேயே இருக்க மாட்டான். எக்ஸாம்பிளுக்கு நான் போடுறேன் பாருங்களேன். மாநகரத்தில் இந்த லுக்கில் இருக்காரா, தலைவன் இந்த லுக்கில் இருக்காரா. இப்போ பாருங்க கைதியில் இன்னொரு லுக்கு, அவரோட லுக்கே மாற்றிட்டாரு. அதாவது ஹீரோவோட லுக்கு மட்டும் இல்லை, அவரோட லுக்குமே மாற்றிக்கிட்டாரு. மாஸ்டரில் வேற மாதிரி. விக்ரமுக்கு வரும்போது கூட பார்த்தோம்னா ஃபங்க் மட்டும்தான் அப்படியே டெவலப் ஆகிட்டு இருக்குது. லியோவில் ஆல் டோட்டலாக சேஞ்சு. கூலியில் ஒரு மாதிரி வெறியாக இருந்தாப்புல. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு இவ்வளோ கெட்டப் மாத்துறதுனாலேயே அந்த கெட்டப் மீம் ஒன்று இருக்குன்னு தெரியுமா, நம்ம சுந்தர்சி படத்தோடது. ஸோ அதில் சிங்க் ஆகி அப்படி ஆர்ஜின் ஸ்டார்ட் ஆச்சா அப்படின்னு சொல்லி அதுவும் எனக்கு தெரியல. மேபி இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. மூணாவது ஆர்ஜின் எங்கே இருக்கும் அப்படின்னு எனக்குன்னா மாநகரத்தில் தான் இவர் வந்து எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு முதல் படம் பண்ண ஒரு டைரக்டர் அப்படின்னு தான் தெரியும். படம் வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் போய் சேர்ந்தது. அதுக்கப்புறம் சார் என்ன பண்ணாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் கைதி பண்ணுறாரு, அப்புறம் மாஸ்டர் பண்ணுறாரு, அப்புறம் விக்ரம் பண்ணுறாரு, மறுபடியும் லியோ பண்ணுறாரு. இதுக்கப்புறம் இப்போ அல்லு அர்ஜுன் கூட சேர்ந்து பண்ணுறாரு. ஸோ அவரோட கிராஃபே வந்து பார்த்தோம்னா இப்படி போயிடுச்சு. இந்த கிராஃப் ஏறும்போது தலைவனோட ஒரு பவர் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்டோரியை விட்டுட்டாரோ, ஸ்டோரியோட டெப்த்தை சொல்ல விட்டுட்டாரோ, அதனால தான் மக்கள் போட்டு அடிக்கிறாங்களோன்னு தோணுச்சு. உங்களுக்கு சிங்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல. நான் சொல்றேன், மாநகரம் கதை வந்து வேற லெவலில் இருக்கும். நீங்க எழுதணும்னா கூட அப்படியே செத்து போயிருவோம், அந்த கதை எழுதுறதுக்குள்ள செத்து போயிருவோம். அப்படி ஒரு சூப்பரான ஸ்டோரி. அதே வந்து பார்த்தோம்னா கைதி அதே கேட்டகரியில தான் வரும், வேற லெவலில் இருக்கும். அதே மாஸ்டர் எடுத்துட்டோம்னா மிக்சட் ரிவ்யூ தான் வந்துச்சு. விக்ரம்ல தப்பிச்சிட்டாரு, ஆனால் அந்த கம்பேக்ல கொடுக்கும்போது அதில் தப்பிச்சிட்டாரு. ஸ்டோரி நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்து லியோ பண்ணும்போது லியோ வந்து மிக்சடு பிக் ஸ்டார்ஸ் கூட போனனால இவர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைந்து கொடுக்கும் அதை ஏதாவது பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லி அதுக்கும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு மேலே இருக்கிற ஒரு லவ்ல தான் வருது. ஆனால் அந்த லவ் எல்லாம் மீறும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ப்ரோ உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷனில் இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்த ஆர்ஜின் ஆக்சுவலாக எல்சி வந்து அவரும் பிளான் பண்ணல. கைதியில் எடுத்து முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஓடுது, மாஸ்டர் ஓடுது, அதுக்கப்புறம் விக்ரம் ஓடுது. விக்ரம் வரும்போது தான் விக்ரம் வந்து ஆக்சுவலாக ஒரு கொலாப்ஸான கதை. நிறைய பேருக்கு தெரிஞ்சதா என்னன்னு தெரியல. விக்ரம் வந்து பழைய விக்ரம் ஒரு ஸ்டோரி, ஓகேவா, அந்த ஸ்டோரி அப்படியே கையில் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷன் வந்து பார்த்தோம்னா அதோட பார்ட் 2 தான் வந்து பார்த்தோம்னா விக்ரம், நம்ம இப்போ ரீசெண்டாக வந்த விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதையும் அங்கேயே வைங்க. அதுக்கப்புறம் லியோன்னு ஒன்று வருது, ஓகேவா. இது என்ன சொல்கிறாங்க, எல்சியூ அப்படின்றாங்க. இது எல்லாத்தையும் எது கனெக்ட் பண்ணுது அப்படின்னா கைதிங்கிற ஒரு அனாதையான ஒரு படம் ஃபர்ஸ்ட் அழகா வந்த ஒரு படம். இந்த கசன்னு வர ஸ்டோரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுனால கைதியில் ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, அதை வந்து பேஸ் ஸ்டோரி, அதுதான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பேஸ் ஸ்டோரி. ஸோ இப்போ என்னன்னா கைதியில் என்ன காமிச்சாங்களோ அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் மற்ற ஸ்டோரி எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்க முடியும். இங்கே ஊட்டப்பட்டிருக்கணும், அது ஊட்டப்படாமல் அதை எடுத்துகிட்டு போகும்போது அங்கங்கே அந்த சலசலப்பெல்லாம் வரும். இதை வந்து லியோவில் வாங்குச்சு. ஸோ எல்சியூ நான் சொன்னது காரணமே அதுதான். லியோவில் கனெக்ட் பண்ணியிருக்க தேவையில்லை, அந்த பார்ட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்திருந்தா தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமாவே கரெக்டாக ஓடிட்டு இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த துணிப்பா தோணுச்சோ, அந்த துணிப்பெல்லாம் இவர் வந்து வேணும்னே பண்ணுறாரோ, ஒரு மேலே ஸ்டோரி வந்து உண்மையுமே டெப்த்தாக எழுதாத மாதிரி இருக்குதோ அப்படின்னு தோணுனால அடிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணி இருக்குது. எப்படின்னு உங்களுக்கு தெரியல, பட் எனக்கு இது ஒரு ஒரிஜினாக இருக்குமோன்னு தோணுச்சு. எல்சியூ அப்படிங்கிற ஒன்றத்தை பின்னாடி தூக்கிட்டு போகும்போது அடி வாங்கியிருக்காரோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எனக்கு இவர் ட்ரோல் வாங்குறதுக்கு இது மேலே தான் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலாக கூலி ராஜசேகர் சாகரப்போ தயாள் காதல ஏதோ சொன்னான். அவன் என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? சாரி,
எனக்கு தெரியும். கூலி படம் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறேன். கூலி படம் எவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தாலும் இந்த ஸ்டேஜில் தான் வந்து நின்றுருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலாக இருக்குது, அதில் நிறையா இதெல்லாம் இருக்குது, முன்ன பின்ன இருக்குது. சேரு, சத்யராஜ், இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு, கேமியோ, ஸ்ருதிஹாசன் எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம், எல்லாமே இருக்குது. நான் தான் பவளமல்லின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? நானே நொந்து போயிருக்கேன். பட் கூலி படம் எங்கே ரொம்ப அடி வாங்குச்சு அப்படின்னா, மக்கள் எல்லாமே எதிர்பார்த்தது இது எல்சியூ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. கூலி வருது, கூலியில் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, ஒருவேளை கேமியோ இருக்குமோ, இல்லை பேப்பர் வருமோ, நைட் ஏதோ ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாரோ, எந்த படத்தை பார்க்க சொல்லுவாரோன்னு சொல்லிட்டு அந்த 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 வைப்பில் தான் இருக்காங்க. அவனுக்கு எல்சியூன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அவர் இடையில சூப்பர் ஸ்டாருக்கு கமிட் பண்ண இந்த படத்தை மேபி லேட்டராக பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவர் பண்ண போகிறாரு அப்படின்னா அதை எல்சியூவில் ஒரு சின்ன ஏதோ ஒரு இடத்துல இணைச்சிட்டு அப்புறம் அதை விட்டு போயிட வேண்டியது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா கூட படம் தப்பிச்சிருக்கும் போல். நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி கடைக்கு போகிறோம், அங்கே பிரியாணி மட்டும்தான் இருக்குது, பிரியாணி மட்டும்தான் தருவாங்க, வேறு எதுவுமே இல்லை. போய் உட்காடுறீங்க, பிரியாணி கேட்குறீங்க, ஆனால் கொண்டு வந்து தக்காளி சாதம் வச்சு எப்படி இருக்கும்? அதுதான் ஆக்சுவலாக கூலி. தலைவனோட கேஸ்டிங் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியில் எங்கேயோ ஒருத்தங்க சிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஎம்மாக இருக்கிற விஜய் சார், அவர் ஒன்று. அடுத்தது நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் 2. இப்போ கூலி பண்ணது தலைவன் ரஜினி சார் கூட 3. ஸோ எல்லாருமே அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரியில் ஏதோ ஒரு கிவ் அண்ட் டேக்கு, அப் அண்ட் டவுன் எல்லாமே அந்த ஓடிட்டே இருக்குது. அவங்கள டைரெக்டாக அடிக்கும்போது அந்த லிங்க் எல்லாம் பிடிச்சி வருவாங்க தெரியுமா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார், அவங்க பண்ண வீடியோ என்ன, அவங்க பண்ண படம் என்ன, அதுலேருந்து ஏதோ ஒரு மீம் எடுக்கும்போது அப்படி கனெக்ட் பண்ணி இவரை கை வச்சுட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா. மிஸ்டர் சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி தான், ஒரு நல்ல டேரக்டர் இன்றைக்கி ஃபெயில் ஆக மாட்டார். அவர் எடுத்த சப்ஜெக்டா ஒரு நல்ல டேரக்டர் எப்பயுமே ஃபெயில் ஆக மாட்டார். அவர் எடுத்துக்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் நடந்திருக்கு அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஏன்னா நமக்கு தெரியும் அவர் நல்ல படங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த எல்லா லைனப்லையும் எல்லாமே சூப்பரான படம் தான். கூலி ஒன்று தான் ஏதோ அப்படி இப்படின்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல். எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே ஹியூமன் தான், ஓகேவா? அதாவது யாருமே மீறக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. சில மீம்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப வல்கராக இருந்துச்சு, அதை நான் எதுவுமே இல்லை போடல, அது பார்க்கவும் வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லாத மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக பண்ணுங்கள். அவருமே பார்த்தா சிரிக்கிற மாதிரி பண்ணுங்கள், இல்லை அவரை சார்ந்தவங்க பார்த்தா சிரிக்கிற மாதிரி பண்ணுங்கள். நான் நோட் பண்ணது என்னென்னா, ஆஃப்டர் டிவிக்கு வின் பண்ணதுக்கப்புறமும் இன்னுமே அதை இன்க்ரீஸ் ஆச்சு. எனக்கு தெரியும் ரீசன் என்னென்னு. பட் இருந்த போதும் யாராக இருந்தாலும் ஒரு தப்பு பண்ணாமல் ஒருத்தரை தண்டிக்கிறதும், அதே மாதிரி தப்பே பண்ணாமல் ஒருத்தர் இதெல்லாம் அதை பார்க்கணும் அப்படின்ட்டு அவருக்கு என்ன தலைவிதியே என்ன. ஸோ இந்த வீடியோட கருத்தை நீங்கள் கீழே சொல்லிட்டு போங்க. உங்களுக்கும் அதே தோணுச்சு அப்படின்னா கீழே சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.